ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. அதுக்கு முன்னாடி ராஜலட்சுமி மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மதி சுரேஷ்கிட்டயே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சுரேஷை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்க. சுரேஷ் என்ன என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு மதிக்கிட்ட கேட்க, நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்ல சுரேஷ் சொல்கிறாங்க, யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க? என்னோட ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ் ஷாக்காகி பார்க்குறாங்க. என்ன என்ன இங்கே வந்து என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறியா? ஆல்ரெடி ஒரு டைம் இப்படி தான் பண்ணி என்னோட கரியரையே க்ளோஸ் பண்ண பார்த்தேன். தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என் மேலே வந்து இங்கே என்கிட்டயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்குன்னு எவ்வளோ தைரியண்டி இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்ல மதி உடனே கோவப்பட்டு, இப்போ யார் மேலே இருக்கு யார் மேலே இல்லைன்றத கோர்ட் முடிவு பண்ணிட்டோம், இப்போ என்னோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துப்பீங்களா எடுத்துக்க மாட்டீங்களான்னு கேட்க, உடனே பக்கத்தில் இருக்க போலீஸ்லாம் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. மேடம் என்ன ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, சுரேஷ் உடனே இது எங்கள் ஃபேமிலி விஷயம், நீங்கள் எதுவும் தலையிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே மதி சொல்கிறாங்க, இது வீட்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் ஃபேமிலி விஷயம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டா எல்லாத்துக்கும் தெரியணும், ஏன் பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்ல, உனக்கு இப்போ என்ன வேணும் அதை மட்டும் சொல்லிட்டு நீ கிளம்புன்னு சுரேஷ் சொல்ல, மதி சொல்கிறாங்க, எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, என்னை ரொம்ப அடிமையாக ட்ரீட் பண்ணுறாங்க, என்னோடய மாமனார் மாமியார்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க என்னைய, நான் பண்ணாத தப்புக்கு சாரி கேட்க சொல்லி என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி வெளியே நிற்க வைக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் என்னை அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாரு. ஒரு பொண்ணாக நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ணணும்? ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நீங்களே எனக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ உங்கள் ஒய்ஃபாக இங்கே வரல, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு இம்மீடியட்டாக நீங்கள் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நான் எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் போவேன். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நான் பண்ணக்கூடிய ஆள் தான். என்ன உங்களால் இப்போ என்னோட கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுமா, இல்லை நான் எஸ்பி ஆஃபீஸ் போய் பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு மதி சொல்ல, சுரேஷ் உடனே பயந்து எழுந்திரிச்சு வெளியே போய் அவங்க தங்கராஜ் மாமா கால் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, மாமா இந்த மாதிரி மதி இங்கே வந்திருக்கா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறா மாமா, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, நான் கை ஓங்குறேன், வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறேன், அப்படி இப்படின்னு ஏதேதோ செக்ஷனில் என்கிட்ட வந்து என் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கா பாருங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்ல, தங்கராஜ் உடனே அவளுக்கு அவ்வளோ திமிராயிடுச்சா, நீ ஒன்றும் பயப்படாதடா சுரேஷ், நான் அங்கே வரேன் நீ வெயிட் பண்ண அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா அவள் எங்கள் அப்பா அம்மாலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறா, அவங்க வந்து இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமாம்மா சொல்ல, தங்கராஜ் உடனே நீ வைடா சுரேஷ் நான் பார்த்துக்கிறேன், நான் உடனே இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. ரேவதி தங்கராஜ் ரெண்டு பேருமே கிளம்பி சுரேஷ் வீட்டுக்கு போகிறாங்க. சுரேஷ் வீட்டுக்கு போய், மாமா என்ன நடந்ததுன்னு தெரியுமா, மதி உங்கள் மருமக அழகுமதி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா அப்படின்னு சொல்ல, ராஜலட்சுமி உடனே போலீஸ் ஸ்டேஷனா, எதுக்கு மாப்பிள்ள அவ எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா அப்படின்னு சொல்ல, ராகவன் உடனே சொல்கிறாங்க, தான் பண்ண தப்புக்கு புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்க போயிருப்பா அப்படின்னு சொல்ல, தங்கராஜ் உடனே சொல்கிறாங்க, இத்தனை நாளாக இருந்திருக்கீங்க அவளை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லையா நீங்கள், இவ்வளோ தூரம் நம்ம சொல்லி மன்னிப்பு கேட்காத அவளை அங்கே போய் மன்னிப்பு கேட்க போகிறா, அவள் நம்ம மேலெலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காமாம்மா அப்படின்னு சொல்ல, ராகவன் உடனே சொல்கிறாங்க, என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காளா, அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சு அவளுக்கு, எப்போ என் பையன் மேலே போய் என் பையன்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும் இனிமேல் அவள் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது, இந்த வீட்டுக்கு தேவையே இல்லை மாப்பிள்ள, அவள் இந்த மாதிரி ஒரு மருமகளை எனக்கு தேவையே இல்லை, இந்த மாதிரி ஒரு பொண்ணு போய் என் பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்ல, தங்கராஜுக்கு உடனே கோவம் வந்துடுது. ஆனாலும் அதை வெளிக்காமிச்சிக்காம வெளியே நடிக்கிறாரு. மாமா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் என்ன நடந்துட போகுது நம்ம பார்த்துக்கலாம், நம்ம எல்லாரும் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் ஆகணுமாம்மா, இல்லாட்டினா பிரச்சனை எப்படி போகணுன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல, ராஜலட்சுமி வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனா, ஐயோ மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க, எனக்கு மறுபடியும் நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்குது, இது மாதிரி எங்கள் குடும்பத்தில் இந்த வரைக்கும் நடந்ததே இல்லை மாப்பிள்ளை, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் என்னால் வரவே முடியாது, ஐயோ கடவுளே ஏன் என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை பண்ணுற, இவளை என்னைக்கு என் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தானோ அன்னையிலேருந்து என் குடும்பத்தோட நிம்மதியே போச்சு அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி அழுவ, மலர் உடனே சொல்கிறாங்க, நல்லா தெரியுமா மதி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாளா அப்படின்னு மலர் கேட்க, தங்கராஜ் உடனே சொல்கிறாங்க, அப்போ நான் என்ன பொய் சொல்லிட்டீங்க உட்காந்துருக்கேனம்மா, நீ சொல்கிறத பார்த்தா நான் ஏதோ வேணும்னு இங்கே வந்து சொல்லிட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்குது, வேணும்னா உன் அண்ணி கேளு அப்படின்னு சொல்ல, ரேவதி உடனே சொல்கிறாங்க, ஆமாம் மலர், அழகுமதி தம்பி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்கா அப்படின்னு ரேவதி சொல்ல, ராகவன் உடனே சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு இதோட ஒரு முடிவு கட்டியே ஆகணும் மாப்பிள்ள, இனிமேல் அவள் இந்த வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, அவளெல்லாம் ஃபஸ்ட்டு வேலைக்கே அமுச்சிருக்க கூடாது மாமா அப்படின்னு தங்கராஜ் சொல்ல, அவள் வேலைக்கு போகிற திமிர்ற ஆடுறா, படித்து காலேஜுக்கு வேலைக்கு போயிட்டா அவள் இந்த உலகத்தில் அவளுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருப்பா போல்.
நம்ம மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போகக்கூடாது மாமா, அவளோட அப்பா அம்மாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனோம், நாங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்ப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி